போதைப் பொருள் விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா கைதான செய்தி திரைத்துறையினரை அதிர வைத்திருந்தது. அந்த அதிர்ச்சியே இன்னும் அடங்காத நிலையில் அதே திரைத்துறையைச் சேர்ந்த உதவி இயக்குனர் ஒருவரை போதைப் பொருள் விற்பனை வழக்கில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை 7 கிணறு பெரியண்ணா தெருவில் விலை உயர்ந்த ஓஜி கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ஸ்ரீ பிரேம்குமார், அலெக்ஸ் சந்தோஷ், ராஜன் ஆகிய 3 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. 32 வயதான ஸ்ரீ பிரேம்குமார் அசோக் செல்வன் நடிப்பில் வெளியான கூட்டத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்துள்ளார். இவருக்கு அஸ்லாம் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அஸ்லாம் மலேசியாவிலிருந்து உயர் ரக கஞ்சாக்களை சென்னைக்கு கடத்தி வரும் ஒரு டீலர் என சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அஸ்லாம் மலேசியாவிலிருந்து கொண்டு வரும் கஞ்சாவை ஸ்ரீ பிரேம்குமார் விற்பனை செய்ய தொடங்கியுள்ளார். மொத்தமாக கஞ்சாவை கொண்டு வந்து தனது வீட்டில் வைத்துக் கொள்ளும் ஸ்ரீ பிரேம்குமார் அவற்றை சிறு சிறு பொட்டலங்களாக கட்டி தேவைப்படுவோருக்கு விற்று பணம் சம்பாதித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதோடு ஸ்ரீ பிரேம்குமார் தனது நண்பரான ராஜனையும் பிசினஸ் பார்ட்னராக சேர்த்துக் கொண்டு கஞ்சா விற்றுள்ளார். போலீசாரின் விசாரணையில் இதுவரை அஸ்லாமிடமிருந்து 5 முறை கஞ்சாவை வாங்கி விற்பனை செய்திருப்பதாகவும், மேலும் கமிஷன் தொகையை பெற கால் சென்டரில் வேலை பார்த்து வந்த அலெக்ஸ் சந்தோஷின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி வந்ததாகவும் ஸ்ரீ பிரேம்குமார் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்ரீ பிரேம்குமாரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர்ரக கஞ்சாவையும் பைக் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். மேலும் மலேசியாவிலிருந்து செயல்படும் அஸ்லாம் என்பவரையும் அவரது ஆட்களையும் கைது செய்யும் வேலையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அதோடு ஸ்ரீ பிரேம்குமார் சினிமா வட்டாரத்தில் கஞ்சாவை சப்ளை செய்திருக்கிறாரா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் போதைப் பொருள் சப்ளையர்கள் மூலமாக போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது சினிமா துறையைச் சேர்ந்த உதவி இயக்குனர் கஞ்சா சப்ளை செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.